உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரியவங்க தயவு செய்து திரும்ப திரும்ப கவனிங்க. 35 வயசு தானே, 40 வயசு எட்டுனவங்க, 60 வயசு 70 வயசு நெருங்கி இருக்கிறவங்க கவனிங்க. உங்களுக்காக தான் இந்த செய்தி. நீங்க சாகிற வேலையில ஈசாக்குக்கு நிம்மதியே இல்லை. சாகிற வேலையில பிள்ளைகளுக்குள்ள சண்டை, சாகிற வேலையில துரோகம், சாகிற வேலையில பகை, சாகும்போது நிம்மதி இல்லாத ஒரு அனுபவத்துக்குள்ள ஈசாக்கு கடந்து போவானே, ஆனால் அவனை விட துரதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது. இதுதான் உங்க மத்தியில நான் சொல்ல வரேன். உங்க கண்களை போய் எதை பார்த்திருக்கணும்? கடைசி நாட்களில ஒரு முதிர்ந்த வயது உள்ளவர்களுக்கு ஒரு சமாதானமான நிலை என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகள் வாழ்ந்திருக்கிறத பார்க்கறது. நீங்க பெத்த ஒரு 5-6 பிள்ளைகளா, 4 பிள்ளைகளா, 2 பிள்ளைகளா, எல்லாரும் நல்லா இருக்கிறத உங்க கண்ணு பார்க்கணும். எல்லாரும் செட்டில் ஆனது உங்க கண்ணு பார்க்கணும். எல்லாரும் குழந்தை குட்டியோட இருக்கிறத உங்க கண்ணு பார்க்கணும். எல்லாரும் நிம்மதியா இருக்கிறத உங்க கண்ணு பார்க்கணும். பிள்ளைகளையும் நீ பிள்ளைகளையும் நீ காண்பாய். அதான ஆசீர்வாதம். இதை எதையும் பார்க்காம ஒரு வயதான ஆள் சாகிறது என்றால் அவரை விட மிகவும் மோசமான, கவலைக்கிடமான, துக்ககரமான மனுஷன் யாருமே பூமியில. அல்லேலூயா. நான் இப்படி இந்த வசனத்தை நான் பார்த்ததில்லை, இப்படி நான் விளங்கி கொண்டதில்லை. ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், சாகும்போது ஒரு மனுஷன் இப்படி சாகவே கூடாது. என்ன சொல்றீங்க? உண்மைதானே? நல்லா இருக்கிறத பார்த்துட்டு சாப்பிடும். ஏன்னா அவங்க சாகும்போதுடைய ஆவி, ஐயோ சாகும்போது கூட என் பிள்ளைகளை நான் நிம்மதியாக பார்க்கல, என் காலத்துக்கு அப்புறம் இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு அவன் நினைச்சு அவங்க வாழ்க்கையே, ஒரு பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒரு பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கு, கடைசி இப்படித்தான், ஒரு முன்னேற்றமே வரல, எதையும் பார்க்கல. நான் ஏன் பிறந்தேன், ஏன் வாழ்ந்தேன், எதுக்கு இந்த பூமியில இருந்தேன்னு தெரியாம ஒரு மனுஷன் சாகக்கூடாது. அப்படி செத்து போறது ஒரு சாபகரமான ஒரு வாழ்க்கை. முதிர் வயதுல நீங்க இப்ப இருக்கிறவங்க ஜெபம் பண்ணணும். என் கண்ணை மூடும்போது இது நடக்கக்கூடாது. என் பிள்ளைகளையும் என் சீயோனிலிருந்து வருகிற, எருசலேமிலிருந்து வருகிற சமாதானத்தை பார்த்துட்டு தான் என் பிதாக்கள் அண்டையில நான் என்ன பண்ணணும்? அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நான் என்ன சொல்றேன், வாலிபத்துல விதைச்சதை தான் முதிர் வயதுல நம்ம அறுக்க முடியும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வரல. நீங்க தேவனுக்காக விதைச்சிருந்தா, பைசாவை சொல்லல, ஜெபத்திலையும் ஆண்டவரோடையும் விசுவாசத்திலையும் நீங்க விதைச்சிருந்தா, உங்க கண் மூடும் போது நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறத நிச்சயமா நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா.